ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு யூஸ் ஆகிற 2 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண் விநாயகருக்கு மாலை எப்படி கோக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற சாமந்தி பூவை 3 எடுத்து 2 கலர் காம்பினேஷனில் கோத்து ஒரு சைடு மாலையாக ரெடி பண்ணிக்கணும். இந்த ஒரு சைடு ரெடி பண்ண மாதிரி இன்னொரு சைடையும் கோத்து எடுத்துட்டு எருக்கம் பூவையும் 4 இல்லைனா 5 கோத்து எடுத்துட்டிங்கன்னா நம்ம மாலை வந்து ரெடி ஆகிடும். இந்த 2 மாலையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல ரோஜா பூ 3 எடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மாலை வந்து ரெடி ஆகிடும். இந்த மாலையை நம்ம விநாயகருக்கு போட்ட உடனே பர்ஃபெக்ட் சைஸில் ஃபிட் ஆகிடுச்சு. விநாயகரும் பார்க்க ரொம்ப அழகாக ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் கூடவே கொடை தருவாங்க. அந்த கொடை வந்து அந்த களிமண்ணில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. அது இல்லாமல் விநாயகருக்கும் கொடைக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு சாஞ்சு போயிடும். ஸோ இதை சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் கிளாஸ்க்குள்ளே களிமண்ணோ இல்லை மண்ணோ இல்லை வந்து அரிசியோ போட்டு இந்த மாதிரி கொடையை சொருக்கிட்டிங்கன்னா ஈஸியாக